தேவனும் கூட அவருடைய ஸ்டாண்டர்டில் தான் நம்மளை நடத்துகிறவர், அவர் வழியில தான் நம்மளை நடத்துகிறவர். அதனால Amen. தான் இயேசு அவருடைய ஊழியத்தின் முடிவில் அவர் எழும்பி சொன்னார், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கிரேட்டஸ்ட் ப்ரேயர், கிரேட்டஸ்ட் ப்ரேயர். டாக்டர் ப்ராஃபட் எசேக்கியா பிரான்சிஸ் அவங்க சொல்லுவாங்க, நான் ஆசைப்பட்டு கேட்பேன் ஆண்டவரே, ஆனால் கொடுத்துடாதீங்க, உங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் எனக்கு கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்கன்னுவார். உங்கள் சித்தம் இருந்தால் கொடுங்க, உங்கள் சித்தம் இல்லாமல் நான் எதனா ஆசைப்பட்டு கேட்டுட்டேன்றதுனால கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் விருப்பப்படாத ஒன்றை நான் செய்து உங்களை வேதனைப்படுத்துறது நான் விரும்பலை அப்படின்னு அவர் சொல்லுவார். இதான் இயேசுவும் செஞ்சார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் எழும்பி நின்று கம்பீரமாய் சொன்னார், பிதாவே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. பிரியமான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், இந்த 2026 புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற நீங்கள் இந்த சிந்தனையோடு கூட புதிய வருஷத்தில் நீங்க துவங்குவீர்களானால், இந்த 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் காத்திருக்கும். Amen. Amen. You will see wonders in 2026. Yes. அவர் நம்மளை ஆச்சரியத்தில் நடத்துவார், ஆச்சரியத்தில் நடத்துவார், அற்புதமா நடத்துவார். அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மளை நடத்துவார். நம்ம என்ன சொல்றோம்? தேவனை நம்ம கிட்ட கூப்பிடுறோம், தேவனே நீங்க வாங்க இங்க வந்து வேலை செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. பிரியமானவங்களே, சகேயு இந்த தேவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தேவனை சந்திக்க ஓடினான். வசனம் சொல்லுது, லூக்கா 19 அதிகாரத்தில், அவன் குள்ளனா இருந்ததுனால இயேசுவை பார்க்க முடியல. பட் நான் குள்ளனா என்னால் பார்க்க முடியல, எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியலன்னு ரிட்டர்ன் போல அவன் ஒரு விஷயத்தை செய்தான். அவன் சொன்னான், நான் இந்த மரத்தில் ஏறி அவரை பார்த்தே பார்ப்பேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தான். ஸோ எப்போ நம்ம அவரை பார்க்க போறோமோ நம்ம வாழ்க்கை மாறும். எப்போ நம்ம அவருடைய வழியில் நம்மளை இணைத்துக் கொள்ளுகிறோமோ நம்மளுடைய வழி மாறும். பிளானை போடுங்க, நோ ப்ராப்ளம். 2026 பிளான், மேக் இட் ரெடி, எடுத்து எல்லாம் ரெடி பண்ணுங்க. பட் அந்த பிளான் எல்லாம் கொண்டு போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வச்சிருங்க. அப்பா, இதுதான் என்னுடைய பிளான்ஸ். அப்போ நீங்கள் சொல்லுங்க, இது என்னுடைய ஆசை, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கரங்களை உயர்த்தி, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் ஓரா மாந்திரோ சலஹாந்திர பீடபா. ஆமென். ரட்சகரே ஏசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே ஏசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. சகோதரனே, சகோதரி, don't run behind the needs or requirement. தேவைகளுக்காக, தேவைகளின் பின்னே ஓடாத. அவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் தேவையை நீங்க தான், என் ஆசையெல்லாம், என் ஆசையெல்லாம் நீங்க தான். இதை சொன்னா பாஸ்டருக்கு என்ன தெரியும்
அப்படின்னு நினைக்காதீங்க. என் தேவைகள் ஏராளம், ஆனா தேவனை மட்டுமே என் தேவையா வைத்திருக்கிறோம். அவரை நம்பி இருக்கிறோம். வேதம் சொல்ல, அவர் நம்பி இருக்கிற ஒருவனும் அசைக்கப்படுவதில்லை. உங்க வாழ்க்கையில அவரை மட்டுமே நம்பிருங்க, அசைக்கப்படுவது கிடையாது. 1000 போகட்டும், நோ ப்ராப்ளம், லெட் இட் கோ. பட் தேவனுக்கு பிரியமானது எந்த புயல் காற்று, எந்த மழை, எந்த வெயில், எந்த இருள், என்ன சூழ்நிலை வந்தாலும் அது நம்மளை விட்டு போகவே போகாது. ஆமென். கொரோனா நமக்கு எடுத்து காட்டுச்சு எந்த அளவுக்கு சொந்த பந்தங்க நம்மளை நேசிக்கிறாங்க என்பதை. கொரோனா டைம்ல நம்ம பார்த்தோம். நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தபோது நம்மளை துரித்துட்டாங்க, கூட சேர்க்கல, ஒருத்தர் நம்ம பேசல, பார்க்கல. சொந்த குடும்பத்தில் ஜனங்க செத்து இருந்த போது யாரும் ஓடி போகல, போய் தொடல. தான் பிழைத்தா போதுன்னு எல்லாரும் நின்று போனாங்க. பிரியமான தேவ ஜனமே, ஸோ தேவைகள் இருக்கலாம். தேவைக்காக இயேசுவை தேடாத, தேவையே இயேசுவாதான் மாறணும் நம்முடைய வாழ்க்கையில். ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு பிளான்ஸ் தெரிந்தெடுங்க. அதுக்காக நான் பிளானே இல்லைன்னு சொல்லாதீங்க, அதுவும் தப்பு. We should have a plans in 2026. 2026 நமக்கு பிளான் இருக்கணும். பிரேக் இல்லாத வண்டி மாதிரி நம்ம ஓடக்கூடாது. We should have a plan. இதெல்லாம் ஆசையா இருக்கு ஆண்டவரே, எழுதுங்க, கொண்டு போய் வைங்க. ஆண்டவரே, இந்த 2026 25 நான் இந்த மாதிரி ஆசைப்பட்டேன், 2025 நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன், பட் இதெல்லாம் நடக்கலையே ஆண்டவரே. டோன்ட் வரி, எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு அவரை பார்த்து சொல்லுங்க, ஆசையெல்லாம் நீர்தானையா, என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. அப்படி போய் இயேசுப்பட பிடிச்சிக்கங்க. இந்த 2026 சூப்பரா மாறும். ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. சீக்கிரம் எடுங்க, வேதத்தை எடுக்கலாம். ஜட்ஜஸ் 6ஆம் அதிகாரம், ஜட்ஜஸ் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹலோ, நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கிதியோனுக்கு அவர் வெளிப்பட்டு இந்த வார்த்தை சொன்னது உண்டானால், அந்த வார்த்தை அதே தேவன் இப்பொழுதும் இந்த நாளில் இணைந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றார். எபிரேயர் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் 13:8 நினைக்கிறேன். அதில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இஸ் த இம்மானுவேல். அவர் இம்மானுவேல். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறல. இன்னைக்கு அதே தேவன் இந்த சாயங்கால வேளையில் உங்களுக்கு தரிசனமாய் உங்களுடனே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. வாவ்,
பராக்கிரமசாலியே, look at the way that the Lord sees everyone on this earth. நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் தேவன் பார்க்கிற பார்வையை பாருங்க. தேவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் பார்க்கிற பார்வையை பாருங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. கிறிஸ்து உங்களுடனே கூட இருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன், இதோ உலகத்தின் முடிவு பரிந்து சகல நாளும் கூட இருக்கிறேன்னு சொன்னவர் உங்களுடனே கூட இருக்கிறார். You are joined with the Lord Jesus Christ. நீங்க இயேசுவோடு இணைந்து இருக்கிறீங்க. You being with God. You cannot say that I am, useless or I don't have a strength. தேவனோடு இணைந்திருக்கிற நீங்கள், தேவன் உங்களோடு இணைந்திருக்கிற நீங்கள், நான் பிரயோஜனமற்றவன், எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவீர்களானால் சற்று நீங்க யோசிக்கணும். இந்த வார்த்தை யார் பேசுகிறாங்க உங்களில் இருந்து? சோ தேவனுடைய பார்வையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருத்தர் கூட சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென். அவர் நம்மளை பார்க்கும் பொழுது, my God, may the Lord open all of our spiritual eyes in Jesus name. பரிசுத்த ஆவியான தேவன் நம்ம ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறப்பாராக. என இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்டியன் மீன்ஸ் கிறிஸ்து நீங்களும் ஒன்னா இருக்கிறீங்க. அவன் தான் கிறிஸ்துவன். அதாவது கிறிஸ்துவன் மீன்ஸ் கிறிஸ்துவை உடையவன். கிறிஸ்துவன் யாரு? கிறிஸ்துவை உடையவன். ஒன் மோர் டைம். கிறிஸ்துவன் யாரு? கிறிஸ்துவை உடையவன். என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்துவன் கொட்ட கொட்ட வளருகிறவன், வெட்ட வெட்ட வளர்கிறவன், கொட்ட கொட்ட உயருகிறவன். அப்படியா? அது ஒரு பாடல். மோகன் என்னது ராஜசேகர், பாஸ்டர் ராஜசேகர், மோசஸ் ராஜசேகர் பாடினாங்க. கிறிஸ்துவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணாதே, அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான் சொல்லிட்டு அந்த பாடல் இருக்கு. அஃப்கோர்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் the reality, கிறிஸ்டியன் என்பவன், கிறிஸ்துவன் என்பவன் அவன் சாதாரணமானவன் அல்ல. கிறிஸ்துவன் என்பவன் கிறிஸ்துவை உடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிறிஸ்து இம்மானுவேல், அந்த இம்மானுவேல் இயேசு. அப்ப கிறிஸ்துவன் என்பவன் கிறிஸ்துவை, இயேசுவை, இம்மானுவேல் தேவனை உடையவனா இருக்கிறானா? அப்ப நீங்களும் நானும் இந்த உலகம் சொல்ற மாதிரி மதத்தின் அடிப்படையில் அல்ல கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்துவம் என்பது கிறிஸ்துவும் மனிதனும் ஒன்றாக இணைந்திருக்கிற. இதுக்கு எதையா மதம் சொல்லுவீங்க? அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து வாழ்வது மதமா? சொல்லுங்க. அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து வாழ்வது மதமா? கிறிஸ்து அவர் இரட்சகர், அவர் கர்த்தர், அவர் இம்மானுவேல், அவர் இயேசு, ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவருக்கு பேர் தான் கிறிஸ்து, அவர் தான் இயேசு. இந்த இயேசு தான் தேவன். அப்ப இந்த தேவனும் மனிதனும் ஒன்னாக வாழ்வது மதமா? அப்பா பிள்ளை ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா மதமா? இல்ல. ஆனா இது தெரியாம
கிறிஸ்துவத்துக்கு மதம் மாறிட்டியே, நீ ஜாதி மாறிட்டியேன்னு சொல்றாங்க. அப்பாவோட பிள்ளை இணைவது ஜாதி மாற்றமா? அது மத மாற்றமா? வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார். இளையவன் தன்னுடைய அப்பா விட்ட வந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் அநியாயமா என்னோட நண்பர்களோடு சேர்ந்து எல்லா பணத்தையும் செலவழித்து, பின்பு அவன் வேலை தேடி வேலை கிடைக்காம பசி பட்டினியோட பல நாடுகளில் சுற்றி திரிந்து, பண்ணி மேய்க்கிற ஜாப் கிடைச்சி பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காம ஒரு நாள் அந்த இடத்துல அவன் யோசிக்கிறான், ஐயோ என் அப்பா வீட்டில் வேலைக்காரர்கள் கூட திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள், நான் இங்கே இந்த பன்றிகள் சாப்பிடுகிற தவிடு கூட எனக்கு கிடைக்காம நான் இப்படி செத்து கொண்டிருக்கிறேனே, என் அப்பா வீட்டுக்கு போய் அட்லீஸ்ட் நான் செய்த பாவத்துக்கு மன்னிப்பிக்கட்டு ஒரு வேலைக்காரனாகிலும் நான் அங்கே இருப்பேன், என் அப்பா வீட்டுக்கு திரும்பி போவேன்னு சொல்லி அவன் அந்த ஸ்தானத்திலிருந்து அப்பா வீட்டுக்கு வருகிறான். காணாம போன பிள்ளைக்காக அப்பா ஏங்கி கொண்டிருக்கிறார். அவன் வந்த உடனே ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறார். இந்த உறவுக்கு பேர் மத மாற்றமா? சொல்லுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இது ஜெபத்தினால மக்கள் புரியும்படி தேவனிடத்தில் மன்றாட வேண்டிய நேரம் இது. நம்ம கேட்கணும். ஒவ்வொரு வாட்ஸ்அப் மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்க கூடாது. we'll have to pray because இந்த உலகத்தின் அதிபதியானவன், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனுஷனுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். நம்ம பேசணும், ஆண்டவரோடு கூட பேசணும். அப்போ ஜனங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் திறக்கப்படும். காணாம போன பிள்ளை அப்பாவோடு இணைவது, மீண்டும் வந்து சேர்ந்து கொள்வது, வியாதியில வேதனையில தரித்திரத்துல சாப்பாடு இல்லாம இருந்து இப்ப வஸ்திரம் இல்லாம இருந்து அப்பாவோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் மத மாற்றமா? சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்துவம். தேவனுடைய சாயல உருவாக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய விலகி ஓடினோம். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரிடத்தில் விசுவாசம் வைத்து நாம் பிதாவோட ஒன்று சேர்ந்தோம். அவர் தம்முடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்மளை அப்பா பிதாவென கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை ஆவியை கொடுத்து மீண்டும் நம்மளை அவரோடு இணைத்து கொண்டார். இயேசு இதைதான் செய்தாங்க. விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போவதில்லை. ஆண்டு சொன்னாங்க, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் தள்ளுவது கிடையாது. மறாக என்ன சொல்றாரு யோவான் 14ஆம் அதிகாரத்தில், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். மிச்சம் இனிமேல நீங்க அனாதை அல்லங்க. எப்போ இயேசு இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு நமக்காக பிதாவினால் கொடுக்கப்பட்டாரோ, யூ ஆர் நெவர் பி த ஆர்ஃபன். நீங்க ஒருபோதும் நீங்க அனாதைகளாய் இருக்க முடியாது. யூ ஹாவ் அ ஃபாதர். சொல்லுங்க, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு தகப்பன் இருக்கிறார். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். எனக்கு தகப்பன் இருக்கிறார். ஹalleluya. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். என்னை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என் தாயின் கருவில் என்னை உருவாக்கினவர் எனக்கு இருக்கிறார். தாயின் கருவில உருவாக்கினவர் இருக்கிறார். என்னை விட்டு விலகாதவர் என்னோடனே கூட இருக்கிறார். என்னை விட்டு விலகாதவர் என்னுடனே கூட இருக்கிறார். Yes, அதான் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, I will not leave you orphans, I will come to you. எப்ப இயேசு இந்த பூமிக்கு நமக்காக கொடுக்கப்பட்டாரோ அப்பொழுதே தேவன் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட இருக்கிறார். நீங்க அனாதைகள் அல்ல, நீங்க திக்கற்றவர்கள் கிடையாது.
கேட்பாரற்றவர்கள் கிடையாது. ஆமென் ஆமென் சொல்லுவாங்களே புறம்போக்குன்னு வாங்களே, அந்த புறம்போக்கு கிடையாது. நீ ஆமென் கேட்பாரற்றவர்கள் கிடையாது. உனக்காக தேவன் இருக்கிறார். ஹalleluya ஆமென் அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. ஹalleluya ஆம் தகப்பனே நான் உங்களிடத்துல வருவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். பீப்புள் ஆஃப் காட், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களோடு தேவன் இருக்கிறார். Right now God is with you. ஹalleluya தேவன் உங்களோடு கூட இப்ப இருக்கிறார். ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென் ஆண்டவரே இந்த சமயத்துல உங்க கூட இருக்கிறார். லிசன், உங்களுக்கு உங்க சூழ்நிலைகள் ஒருவேளை தேவன் இல்லாதது போல உங்களுக்கு தோற்றத்தை கொடுக்கலாம். ஆனா சூழ்நிலை நம்பாத, சூழ்நிலையை நம்பாத. தேவன் இருந்தா இதெல்லாம் நடக்கும். நோ, தேவன் இருக்கிறார். வானம் பூமி மாறும், அவருடைய வார்த்தை மாறும். அவர் சொன்ன, நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன். That's all. ஆமென் ஆமென் ஹalleluya விட மாட்டார். யாருக்காகவும் எதுக்காகவும் எவனுக்காகவும் உன்னை என்னை ஆண்டவர் விட மாட்டார். ஆமென் ஆமென் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya தேவன் என்னை விட மாட்டார். சொல்லுங்க, தேவன் என்னை விட மாட்டார். தேவன் என்னை விட மாட்டார். தேவன் என் குடும்பத்தை விட மாட்டார். தேவன் என்னை கைவிட மாட்டார். தேவன் என்னை விட மாட்டார். ஹalleluya தேவன் என்னுடைய குடும்பத்தை விட மாட்டார். தேவன் என்னுடைய குடும்பத்தை தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹalleluya. உங்களோட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். என் எதிரிகளுக்கு முன்பதாக என் தலையை மீண்டுமாய் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென் எதிரிகளுக்கு முன்பதாக மீண்டும் என் தலையை அபிஷேகம் பண்ணுவார். ஆமென் ஹalleluya. ஹalleluya ஹalleluya அவர் உங்களிடத்துல உங்களுடனே கூட இருக்கிறார். சோ ஆமாப்பா. தேவனும் மனிதனும் இணைந்து வாழ்கிறதுக்கு பெயர் தான் கிறிஸ்துவம். ஆமென் ஒரு நிமிஷமே எங்களால வாழ முடியும். கிறிஸ்துவம் என்பது கிறிஸ்துவும் மனிதனும் ஒன்று சேர்ந்து இருக்கிற ஒரு காரியம். அப்ப அந்த கிறிஸ்து இயேசு, அந்த இயேசு இம்மானுவேல். இம்மானுவேல். Oh, glory to God. எல் மீன்ஸ் தேவன். அவர் தேவன். அவர் உங்களை விட்டு விலகல, உங்களை விட்டு கைவிடல. நம்பிருங்க, காத்திருங்க. ஒரு நாள் ஆச்சா, 2 நாள் ஆச்சா, 3 நாள் ஆச்சா, 4 நாள் ஆச்சா, கவலைப்படாத. ஆண்டவர் வருவார், அவர் வருவார். ஆமென் ஹalleluya. அவரே சொன்னார், நான் உங்களிடத்தில் வருவேன். இந்த வார்த்தையை கர்த்தர் யாருக்கோ இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. நீ அனாதை இல்ல, நீ திக்கற்றவள் கிடையாது, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. இதோ கர்த்தர் சொல்ற, நான் உன்னிடத்துல மீண்டும் வருவேன். அவர் உங்களிடத்துல வருவேன் என்று சொல்கிறார். Where are you right now? நன்றி தகப்பனே, நீங்க எங்க நன்றி இருக்கிறீங்க? தகப்பனே, நன்றி நீங்க எங்க தகப்பனே, நன்றி இருக்கிறீங்க? ஆண்டவர் தகப்பனே. கேட்கிறார், where are you? ஆதாம், where are you? ஆதாம், நீ எங்க இருக்கிறாய்? நீ ஒருவேளை சொல்லலாம், நான் பாவி ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன், ஐயோ நான் அக்கிரம் பண்ணிட்டேன், என்னால நான் செய்யக்கூடாத பாவம் பண்ணிட்டேன். தேவன் பாவத்தை வெறுக்கிறது உண்மை, ஆனா பாவிகளை அல்ல. ஆதாம் பாவம் செய்த போது தேவன் அவனை தேடி வந்தார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள். ஆமென் நீங்க மனம் திரும்புங்க, கர்த்தரோடு ஐக்கியமாகுங்க. அவர் தான் உன்னிடத்துல உன்னை பார்த்து சொல்றாரு, நீ என்கிட்ட வர முடியாது, பட் நான் உங்ககிட்ட வருவேன். கையை தட்டி நல்லா கேளுங்க. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் நீதி நிறைந்த தேவன். அவரிடத்துல நம்ம போக முடியாது, ஆனா அவர் நம்ம இடத்துல வர முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவளை விட, நீ என்கிட்ட வர முடியாது, ஆனா நான் உன்னை திக்கற்றவளை விட மாட்டேன், நான் உன்னிடத்திற்கு வருவேன். கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க யாராயிருந்தாலும் கர்த்தர் உங்களிடத்துல வந்து அற்புதங்களை செய்வார்.
ஆமென். அவர் உங்களுடனே கூட இருந்து காரியங்களை மகிமையாய் வாய்க்க பண்ணுவார். பயப்படாத, ஆமென். பயப்படாத. நீங்க எவ்வளவு பெரிய கடன்ல இருந்தாலும், வியாதியில இருந்தாலும், தொந்தரவுல இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், அவமானத்துல நிந்தையில இருந்தாலும், அவர் உங்களிடத்துல வந்து யோசுவாவை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவர் கனம் பண்ணினது போல பேதுருவை தண்ணீர்ல மூழ்கி கொண்டிருந்த அவனை தூக்கினது போல உன்னை தூக்குவார். அல்லேலூயா. விசுவாசமுள்ள கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்னை ரட்சிக்க வல்லவர். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க இருக்கிற இடத்துல, ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை ரட்சிக்க வல்லவர், நீ என்னை ரட்சிக்க வல்லவர், நீர் என்னை ரட்சிக்க வல்லவர். நீ என்னை ரட்சிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. ஐயோ இந்த பிரச்சனை நான் மூழ்கிடுவேனே, இந்த கடன் பிரச்சனை மூழ்கிடுவேனே, ஐயோ இந்த போராட்டத்தில் நான் மூழ்கிடுவேனே, எப்படி நான் இவங்க கிட்ட ஜெயிச்சு மேலே வர போறேன், எப்படி நான் இந்த இடத்துல நான் வாழ போறேன், எப்படி நான் என்ன செய்ய போறேன். கமா, நீ அதை சொல்ற வரைக்கும் நீ தோல்வி அடைவ, கண்ணீரை தான் விடுவ. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் தலையை அபிஷேகம் பண்ணுவார். இந்த சூழ்நிலை நான் வெளியே வருவேன், நான் வெளியே வருவேன், கர்த்தனை ரட்சிப்பார்னு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சாத்தானுடைய திட்டங்களை அது அழிக்கக்கூடியதாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில நீங்க சாதாரணமானவர் அல்ல. விசேஷமா இந்த புதிய ஏற்பாட்டுல, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நீங்கள் அத்தனை பேர் விசேஷமானவங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. பாருங்க, அவர் சொல்றாரு, அந்த வார்த்தை பாருங்க, நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் போடுமாங்க, ஜட்ஜஸ் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய பார்வையில நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க. ஓகே, எல்லாருமே லுக் அட் தட். Wow, glory to God. Lo rabalaba shandarabariya. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, can I prophesy you 2026 you will have an encounter with the Lord in Jesus mighty name. Amen. ஆமென். ஆமென். தேவனோடு ஹalleluya. சந்திப்பு இயேசுவின் நாமத்தில் உனக்கு உண்டாகும். ஆமென். 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 நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற உன் மகனுக்கு உண்டாகும். ஆமென். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற உங்க கணவருக்கும் தேவனுக்கும் ஒரு சந்திப்பு உண்டாகும், ஒரு என்கவுண்டர் உண்டாகும். உங்க பிள்ளைக்கும் ஆமென் தேவனுக்கும் ஒரு சந்திப்பு உண்டாகும். ஆண்டவரே, தேவன் உன்னை தொடுவார். மாலா ஷாந்தலா தீரபாலபா ஷக்கரதரபலபலபா. ஹalleluya. ஓ, கர்த்தர் சொல்றாங்க, என்னுடைய கரம் குறுகி இல்ல, ஆமென். என்னுடைய கரம் குறுகி இல்லைன்னு கர்த்தர் சிலரை பார்த்து சொல்றாங்க. ஆமென். நீட்டப்பட்ட கரம், சிலுவையில உங்களுக்காக நீட்டப்பட்ட கரம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ராமா சாந்தாபா யாந்தாலா ஓரி அல்கரா தரலபா ரக்கதலமனதி யாந்தாலபா. சிலுவையில உங்களுக்காக நீட்டப்பட்ட கரம், ஓரி மனதி யாந்தாலபா. உயிர்த்து பரலோகத்துக்கு போகும்போது ஆசீர்வதித்துக் கொண்டே கரங்களை நீட்டி சென்ற கரம் இன்னைக்கு வரைக்கும் கீழே போடல, இன்றைக்கு வரைக்கும் உனக்காக நீட்டப்பட்டே கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால் ஆமென். 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 ஹalleluya. கேளுங்க, நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன் இந்த இடத்துல. ரீபாரா, எனக்கு மீண்டும் கர்த்தர் வாய்ப்பு தருவாரா? நான் போனனா, நான் வேண்டிக் கொண்டனா இந்த காரியம் நடக்குமா, இது எனக்கு சம்பவிக்குமான்னு கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியான சொல்றாங்க, எஸ்தர், லிசன், எஸ்தர் தன்னுடைய புருஷன்தான் ராஜா. ஆனா அந்த அகஸ்வர் ராஜாவை பார்க்க அவர் குழு மண்டலத்தில் இருக்கும்போது போகக்கூடாது. அது ஒரு டைம், அந்த டைம்ல அவர் போகவே கூடாது. அந்த அம்மா போகக்கூடாது, ராணியா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் போகக்கூடாது. பட் அதுக்காக நல்லா கவனிக்கணும், அதுக்காக அவங்க போய் இந்த நேரத்தில் மீட் பண்ணலைன்னா அவங்க சொந்த ஜனமெல்லாம் செத்துருவாங்க. பட் அவங்க ஒரு காரியத்தை செய்தாங்க.
இது சரியான நேரம் இல்லை, உண்மைதான். But I will not wait. Wow, glory to God. அரபா சட்டரபா அந்த சொல்றாங்க, you don't wait. வெயிட் பண்ணாத. Your waiting period is over. Amen. நீங்க காத்திருந்த நேரம் முடிஞ்சது. Don't wait. It is the time to arise and shine. Amen. Amen. காத்திருந்த Hallelujah. நேரம் முடிஞ்சிருச்சு. இப்பொழுது நீங்க எழும்பி பிரகாசிக்கிற நேரம். Amen. Amen. It's a time to arise. Hey, come on. எஸ்தர் தன்னுடைய புருஷனாகிய ராஜாவை பார்க்க 3 நாள் உபவாசம் பண்ணி காத்திருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல காணாம போன ஆமென் அந்த இளைய குமாரன் அப்பா விட்டு தூர தேசத்துக்கு போனவன் உபவாசம் பண்ணல, மாறாக டிசைட் பண்ணான். கூறாலாதி அந்தரபா. Your decision is the matter in the kingdom of God. உங்களுடைய டிசிஷன், உங்களுடைய தீர்மானம் தேவனுடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Amen. Why are you waiting? ದೇವರು ಬರ್ತಾರೆ ಬ್ರದರ್, ಬಂದು ಮಾಡ್ತಾರನೋ. Hallelujah. ಎಲ್ಲ ಆಂಡவர் உனக்காக செய்து முடித்து விட்டார். Amen. One word is said 2000 years back. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வார்த்தை சொன்னாரே, my son, my daughter, it is finished. Amen. Amen. என் மகனே மகளை எல்லாம் முடிந்தது. That's all. You know what happened? When he said, அவர் சொன்ன உடனே, முடிந்ததுன்னு சொன்ன உடனே ஆலயத்தில் இருந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்து விழுந்ததாம். That's the open door for you. Hallelujah. அதுதான் உனக்கு திறந்த Amen. வாசல். Hallelujah. அதுதான் இயேசு வெளிப்படுத்தின விஷயத்துல சொன்னார், இதோ உனக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட வாசல் இல்ல அஸ்வதி, அடைக்கப்பட்ட வாசல் அல்ல, இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், எழும்பி வா பிரகாசிமா குராலரபா. இந்த வார்த்தையை சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில். It's a time for you. Amen. 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 Hallelujah. Listen. Amen. நீங்க தூரத்திலிருந்து பார்க்கும் வரையிலும் அடைக்கப்பட்ட யோர்தானை தான் நீங்க பார்ப்பீங்க. அதாவது புரண்டு ஓடுகிற யோர்தானை தான் பார்ப்பீங்க. Amen. நீங்க தூரத்திலிருந்து பார்க்கும் வரையிலும் மூடப்பட்ட அடைக்கப்பட்ட செங்கடலை தான் பார்ப்பீங்க. ஓ, நீங்க தூரத்தில் இருந்து பார்க்கும் வரையிலும் ஒருவரும் உள்ளே வராம போகாம இருக்கிற அடைக்கப்பட்ட எரிகோ தான் பார்ப்பீங்க. ஆனா when you come to that, when you come near to that, நீங்க அது பக்கத்துல வரும் பொழுது, அதன் அருகில வரும் பொழுது, உனக்குள்ள இருக்கிறவர் அவர் சொல்றாங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலான ஒரு செவ்வையாக்குமே சொல்றவர், உனக்குள்ள இருக்கிறவர் அவருடைய பிரசன்னத்தினால மலைகளும் மவுண்டன்ஸ் மெல்ட் லைக் a wax. மலைகள் மெழுகு போல உருகி போகும். எதையுமே தூரத்திலிருந்து பார்க்காத. Look at everything. Amen. Lord Jesus Christ is with you. உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்ற அந்த பார்வையோட எந்த சூழ்நிலையும் பாரு, you will see the open door. அந்த இடத்துல திறந்த வாசலை பார்க்க முடியும். Hallelujah. நீங்க எப்பெல்லாம் எனக்கு இல்லை, என் கூட யாரும் இல்லையே, பணம் இல்லையே, பலம் இல்லையே, நோ ரைட் ஹேண்ட், நோ லெஃப்ட் ஹேண்ட், நோ பேக் ஹேண்ட், நோ ஃப்ரண்ட் ஹேண்ட் அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் பார்க்குறோமோ எல்லாமே அடைக்கப்பட்டது மாதிரி தான் தெரியும். எப்ப கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறார்னு சொல்லுவீங்களோ அப்ப சொல்லுவீங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறபடினா அவரால உம்மால நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், ஐயா
ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையோடு கூட தீர்க்க தரிசனமாக இயேசு நாமத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்னும் 2 நாள் தான் இருக்கு. துதியோட கூட தான் 2026 நீ பிரவேசிக்க போறன்னு சிலரை பார்த்து ஆமென் ஆமென் சிலர் மட்டும்தான் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்க. பல சும்மா கேட்டுருக்கேன், நடக்குமா பிரதர்? எஸ், நடக்கும். திக்கற்றுள்ளாய் விடுன்னு சொன்ன ஆண்டவர் 2 நாள் அவருக்கு ரொம்ப பெருசு. அழுகி போன லாசருவை லாசருன்னு சொன்ன போதே ஜீவன் வந்துச்சு. வெளியே வாண்டவன வெளியே வந்துட்டான். 2 வார்த்தை வெளியே வந்துட்டான். லாசர் வெளியே வா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. When Jesus said Lazarus, his body became alive. When he said come out, that fellow jumped and came out from the graveyard. Hallelujah. 2 வார்த்தை. லாசரு சொன்னபோது அழுகின சரீரம் உயிர் பெற்றது. The new year and you will have a praise in your mouth. Amen. நீங்க தேவனுடைய மகிமையினால 2026க்குள்ள பிரவேசிப்பீங்க. தேவனுடைய மகிமை உங்க வாயிலிருந்து நீங்க செய்வீங்க. ஹalleluya. வேதத்தில் எழுதப்பட்டபடி சங்கீதத்தில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். Amen. You will praise the Lord all Amen. the days. Amen. Hallelujah. ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்க கர்த்தரை துதிப்பீங்க. Write somewhere. Amen. Amen. With faith and go write somewhere. விசுவாசத்தோட பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டுடு. 2026 நான் அழமாட்டேன், நான் வேதனைப்பட மாட்டேன், நான் துக்கப்பட மாட்டேன். பட் ஐ வில் பிரைஸ் த லார்ட் வித் மை ஹோல் ஃபேமிலி. என்னுடைய குடும்பத்தோட நான் அவரை எக்காலமும் துதிப்பேன். ஆமென் ஆமென் ஹalleluya. Hallelujah. ஃபாதர் பெக்கமன்ஸ் அழகான பாடலை பாடினாரு. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதி மறந்தால் திரும்பி வருவான். இன்னைக்கு நமக்கு அதான் நம்ம என்ன பண்றோம்னா, நீங்க துதிய மறந்துடணும். சும்மா கம்ப்ளைண்ட்டை சொல்லினே இருக்கணும். அவ அப்படி, இவன் இப்படி, அவ அப்படி, இது இப்படி, அந்த குடும்பம் இது, இந்த குடும்பம் இது, அந்த பாஸ்டர் இது, இந்த ஊழியம் இது, இப்படியே சுத்தி 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 கம்ப்ளைண்டா சொல்ல வச்சு துதி மறந்து போயிட்டோம். அதனால எதுவுமே நடக்கல. See, while talking somebody new, சிலரை பத்தி பேசும்போது ஜாக்கிரதை. Because சகரியா தேவதூதனுடைய பேசி தேவதூதன் வார்த்தை கேட்காத போது ஊமை ஆயிட்டான். Be careful. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க 2026 துதியோட பிரவேசிப்பீங்க. ஆமென் ஹalleluya. Hallelujah. 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 2026 is the year of praising. ஆமென் 2026 துதியின் ஆண்டு. ஆமென். துதியின் ஆண்டு. அழுகையின் ஆண்டு அல்ல, துக்கத்தின் ஆண்டு அல்ல, வேதனையின் ஆண்டு அல்ல, துதியின் ஆண்டு. The year of praising. Amen. Hallelujah. Hallelujah. Amen. 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 ஒண்ணே அவர் பெருகணும், நீ சிறுகணும் மட்டும். Amen. Soap yourself. எல்லாமே அவருதான். Amen. எல்லாமே 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 அவர்தான் எல்லான்னு சொல்லி துதிங்க, ஆராதிங்க. You will see great things. ஆமென் Amen. So கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தேவன் எப்படி பார்க்கறாராம் பூமியில் இருக்கிற மனுஷனை. சொல்லுங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கிதியோனுக்கு, ஓகே, கிதியோனுக்கு தரிசனமாகி சொன்னாரு, பாவியே அப்படிலாம் சொல்லலை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். You know what? நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். I like my Jesus. I love him very much. I love him so much. I love him so much.
திமிர்வாதத்தினால ஒரு மனுஷனை இயேசுனிடத்தை தூக்கிட்டு வராங்க. அந்த திமிர்வாதம் வந்ததுக்கு அவன் திமிர் பிடிச்சதுனால தான். சொல்லுங்க, திமிர்வாதம் வந்ததே திமிர்வாதம் வந்ததே அவன் அந்த திமிர் பிடிச்சதாலதான். அவன் திமிர் பிடிச்சதாலதான். ஆமா, அந்த திமிருக்கு அர்த்தம் பிப்ளிக்கலா பாவம். பாவத்தான் திமிரு. ஓகே, அப்ப அந்த மனுஷன் திமிர்வாத வியாதியினால், திமிர்வாதம் பிடிக்கப்பட்டவனா கை காலெல்லாம் செயலற்று தூக்கிட்டு வராங்க. ஏசு முன்பு அதை போடுறாங்க. ஏசு அவனை பார்த்துட்டு, படும் பாவியே, கொடும் பாவியே, யூ ஆர் அ கிரேட் சின்னர், யூ கெட் அவுட், யூ அன்கிளீன் பர்சன், அப்படிலாம் ஒரு வார்த்தையும் பேசல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசு. அவர் என்ன தெரியும் சொன்னாரு? எஸ், அவன் பெரிய பாவம் செய்தான். அவனுடைய பாவம் பைபிளில் போடலை. ஆனால் தாவீதுடைய பாவத்தை பைபிளில் போட்டு வச்சிட்டார் தெளிவா. தாவீது இப்போ கூட கேட்டுட்டு இருப்பார், இன்னாண்டவரே, என்னுடைய பாவத்தை நான் தான் ரொம்ப ஆசையாக உள்ள மனுஷன்னு சொன்னீங்க, பிரியமானவன், எனக்கு பிரியமான என் சிநேகிதனு, என் பாவத்தை பெரிய பைபிளில் போட்டு இன்னைக்கு வரைக்கும் படிச்சுக்கிறாங்களே ஆண்டவரே, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அவர் இன்னைக்கு கூட கேட்டு இருப்பார். ஓகே, பட் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை பார்க்குறோம். அங்கே அந்த மனுஷன் பாவம் பண்ணான். அந்த பாவத்தின் அடையாளம் தான் வியாதி. ஹலோ, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, sickness, it won't come just like that. வியாதி ஏதோ ஜஸ்ட் வராது. வியாதி பாவத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய அடையாளம் அல்லது அதனுடைய ரிசல்ட் தான் வியாதி. பாவத்தினுடைய விளைவு தான் வியாதி. வியாதியின் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்ப வியாதி மரணம். ஆமென். ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னாங்க? அவனை பார்த்த உடனே, அவ்வளோ பெரிய பாவம் பண்ணாலும் அவன் பாவத்தெல்லாம் எடுத்து வெளியே சொல்லவே இல்லை. அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை சேட், அவர் சொன்னாரு, மை சன் அப்படின்னாரு. ஓ மை காட், ஒரு நாள் இதை படிச்சுட்டு சர்ச்சில் எகிரி 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 குடிச்சிட்டே இருந்தேன், துள்ளிட்டே இருந்தேன். மை காட், ஏசப்பா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்களை? ஆனால் இந்த உலகம் எங்களை எப்படி காமிச்சிடுச்சு, இந்த மனுஷங்க எப்படி எங்களை காமிச்சிட்டாங்க, ஆனால் நீங்கள் எங்களை எப்படி பார்க்குறீங்க? அப்பா நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்பா, உமக்காக தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறே, ஓ உமக்காக தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் நம்மளை பார்த்த உடனே, அந்த பாவியான மனுஷனை பார்த்த உடனே, இந்த குறிப்பிட்ட நம்பர், இந்த ஹோட்டல்ல, இந்த ரூம்ல நீ இந்த தப்பு பண்ணிட்டு இருந்த அப்படிலாம் எதையும் சொல்லலை. சொன்னாரு, எல்லாம் முன்னாலும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான், பயங்கரமான கூட்டம், அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்க்குறாங்க, யார் முன்னாடி போயிருக்கான் பாரு, யார் முன்னாடி போயிருக்கான், பாவம் செய்த முன்னாடி போயிட்டான், நம்மளாம் அப்பலேருந்து வந்திருக்கிறோம், நம்ம எல்லாம் பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் உற்று பார்த்துட்டு இருக்க, அவர் வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவரை அப்படியே வசனத்தை விட்டுட்டு மாறாக அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து மகனேனாரு. வா மகனே, இங்கிலீஷ்ல மை சன், your sins are forgiven. மை சன், எடுத்த உடனே மை சன் அப்படின்னாரு. மை சன். ஹலோ,
யூ ஹாவ் அ ஃபாதர். உனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாரு. Amen. உன்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறாரு. உன் மேல கரிசனை உள்ளவர் ஒருத்தர் இருக்கிறாரு. உன்னை விட்டு விலகாதவர் உன் கூட இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. யாரு உங்களுக்காக பேசலனாலும் உனக்காக பேசுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை மட்டுமே நம்பி வந்தான். அவனோட ஒய்ஃபை தூக்கின்னு போயிட்டான் ஒரு ராஜா. அவங்கிட்ட அதிகாரம் இல்லை, பலம் இல்லை, சக்தி கிடையாது. போய் ராஜா கிட்ட நின்று சண்டை போட்டு, ஏ ராஜா, என் பொண்டாட்டி எப்படா தூக்கிட்டு போனேன், என் பொண்டாட்டியை குடுறான்னு சொல்லி நிக்க பலன் இல்லை. பட் அந்த ஊருக்கு வருவதற்கு காரணம் கர்த்தர். அவரால் தான் அந்த ஊருக்கு வந்தான். அந்த ஊருக்கு வந்து இருந்த போது அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துருச்சு. இவன் வீட்டில் இருக்கும்போது ஆபிரகாம் கர்த்தர் அந்த ராஜாவோட பேசுறார். டேம், என் தாசனுடைய நண்பனுடைய மனைவி நீ கையை வச்சு அவ்வளவுதான் உனக்கு. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உனக்காக பேசுகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. Amen. Hallelujah. உனக்காக வழக்காடுகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தம் தூதனை அனுப்பி உன்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறாரு. நீ வெக்கப்பட்டு போவது கிடையாது. நீ வெக்கப்பட்டு போவது கிடையாது. அந்த தேவன் தான், அந்த தேவன் தான். கிதியோனை பார்த்து சொல்றாரு, கிதியோன், you don't think that you are ordinary. நீ சாதாரணமானவன் நினைக்காத, நீ பராக்கிரமசாலி சார் அப்படின்னா. Amen. Hallelujah. Hallelujah. You are a mighty man of valor. நீ பராக்கிரமசாலி. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் பராக்கிரமசாலி? நான் பராக்கிரமசாலி. Amen. புத்திசாலி சொல்லுவாங்க நான் பராக்கிரமசாலின்னு. நான் பராக்கிரமசாலி. Amen. எத்தனை பேர் புத்திசாலியா இருக்கிறாங்களோ அத்தனை பேர் இப்ப வாயை திறந்து சொல்லுவாங்க நான் பராக்கிரமசாலின்னு. நான் பராக்கிரமசாலி. அப்படியே ஜெபத்தை முடிக்கிறேன், வீட்டுக்கு போ. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடுங்க ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறேன் சுவாமி. இந்த நேரத்தில் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. எங்களை மட்டும் நடத்தினீங்க, நன்றி. எங்களை பாதுகாத்து கொண்டீங்க, நன்றி. பார்வையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து நீங்க பேசின அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு எங்களோடு இடைப்பட்டீங்க. உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்கள் காயங்களை ஆற்றினீங்க, எங்களை சுகமாக்கினீங்க. உம்மிடத்தில் நாங்கள் நம்பிக்கை இருக்கும்படி செய்தீங்க. மனுஷனுடைய வார்த்தை கேட்பதை காட்டிலும் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளை உயிர்ப்பித்து விட்டது உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் உண்டாகட்டும், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வரட்டும். உம்மிடத்தில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் அசைக்கப்படாம ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் மகிமையாய் பிரவேசிப்பார்களாக. அன்று செய்யப்படுற நன்மைக்காக நன்றி. கிறிஸ்துவன் யார் என்பதை குறித்தும் ஆண்டவர் அநேக காரியங்கள் நீங்க பேசியிருக்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் விட்டுடாதபடி தொடர்ந்து கைக்கொண்டு நடக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லோரும் சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே கர்த்தரை நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க எல்லாரும் நாளைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நாளைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார். God bless.